ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, சீரக சம்பா வச்சு ஒரு மட்டன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து ஒரு 1/2 கிலோவுக்கு மேலவே மட்டன் எடுத்திருக்கேன். இது வந்து கடையில் வாங்கலை, அதனால் வெயிட் அளவு எவ்வளோன்னு தெரியல. மேக்ஸிமம் 1/2 கிலோவுக்கு மேலே இருக்கும். 1/2 கிலோ மட்டனுக்கு மட்டன் வந்து கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் கொஞ்சமாக சீரகம், இது எல்லாம் போட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். நான் வந்து சின்ன வெங்காயம், பல்லாரி 2மே எடுத்திருக்கேன். இதில் சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது மட்டன் பிரியாணி வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது பாதி அது பாதி எடுத்துக்கோங்க. தக்காளி வந்து ஒரே ஒரு தக்காளி எடுத்தால் போதும். அப்புறம் இந்த டம்ளருக்கு 1 டம்ளர் அரிசி, சீரக சம்பா அரிசி எடுத்துக்கோங்க. நல்லா கழுவி நல்லா 2-3 டைம் கழுவிக்கோங்க. அப்போ தான் அந்த பாலெல்லாம் போகி நல்லா வெள்ளையாற அளவுக்கு கழுவிக்கோங்க. அப்போ தான் அரிசி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். அப்புறம் வேக வச்ச மட்டன், அந்த மட்டன் தண்ணியவும் தூர ஊற்றிடாதீங்க. அதையும் உள்ளே சேர்த்துக்கிட்டால் தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. புதினா, மல்லி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இந்த ஹோல் கரம் மசாலா எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து என்னென்னா எல்லாம் இந்த புதினா, மல்லி இலை, அப்புறம் கொஞ்சம் மிளகா, சின்ன வெங்காயம், இது எல்லாம் சேர்த்து அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு குக்கரை வச்சுக்கோங்க. நான் குக்கரில் பண்ணுறேன், ஆனால் வந்து விசில் விட்டு பண்ணலை, தம் போட்டு தான் பண்ணுறேன். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். குக்கர் வச்சுட்டு அதில் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் நல்லா தாராளமாகவே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெயில் பிரியாணி செஞ்சால் நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் வந்து இன்றைக்கி கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, அந்த மசாலாலாம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல எண்ணெய் சுள்ளுன்னு காஞ்ச பிறகு இந்த வெங்காயத்தை போடுங்க. அப்போ தான் டக்குன்னு அந்த கோல்டன் ப்ரௌனாக ஆகும். இல்லைன்னா ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டு இருக்கும். அதனால் நான் நல்லா சுள்ளுன்னு வந்த பிறகு போட்டிருக்கேன். போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டேஜில் இந்த மாதிரி வதங்கினதும் ஒரு மிளகாய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா அமுக்கி விடுங்க, நல்லா குலைவாக வரணும். இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, தக்காளி போட்ட உடனே நம்ம இஞ்சி பூண்டு விழுதும் உப்பும் சேர்த்துக்கிட்டோன்னா அந்த தக்காளி வந்து நல்லா டக்குன்னு மசிஞ்சு வந்துடும். அந்த ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். நான் இன்றைக்கி என்ன மசாலாலாம் அதுக்கு ஆட் பண்ணியிருக்கேன்னா, 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் 2 ஸ்பூன் வத்தல் பொடி. வத்தல் பொடி வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஏன்னா ஏற்கனவே நம்ம அரைச்சதுலேயும் மிளகாய் போட்டிருக்கோம், இப்போவும் மிளகாய் சேர்த்துருக்கோம். அதனால் காரம் எப்படின்னு உங்கள் காரத்துக்கு டெஸ்ட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்து நல்லா கிளறிட்டு வேக வச்ச மட்டனை போட்டு நல்ல ஒரு பெரட்டி எடுத்துக்கோங்க. அது கொஞ்சம் சிம்மில் வச்சு வேக விடுங்க. அப்போது பெரட்டிட்டு கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சிங்கன்னா அது கொஞ்சம் லேசாக தண்ணி பிரிஞ்சு எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும். இந்த மாதிரி வச்சுட்டு இந்த ஸ்டேஜில் வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, அந்த விழுதெல்லாம் சேர்த்துக்கிறேன். இந்த கருவேப்பிலை, புதினா, மல்லி, புதினா சேர்த்து அது அரைச்சி வச்ச விழுது சேர்த்துக்கிறேன். அதை சேர்த்துட்டு நல்லா போட்டு விரசிக்கோங்க. இந்த புதினா மல்லியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் கொடுக்கும். இந்த பச்சை வாசனை எல்லாம் போனால் தான் கொஞ்சம் அது நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த ஸ்டேஜில் சேர்த்தா கொஞ்சம் அந்த புதினாவோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதான் இந்த ஸ்டேஜில் சேர்த்துருக்கேன். நீங்கள் கொஞ்சம் முன்னாடி தக்காளி சேர்க்கும்போது சேர்த்தாலும் ஓகே தான், நல்லாயிருக்கும். அப்புறம் நான் ஏற்கனவே வாஷ் பண்ணி வச்சுருக்கிற புதினா, மல்லி இலையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. கிளறி ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே வச்சு வேகட்டும் கொஞ்சம் நேரம். அந்த தண்ணியிலே அது வந்து மசாலா, தயிர்லாம் ஆட் பண்ணியிருக்கோம்ல, அந்த தண்ணியிலே கொஞ்சம் இதாகும்.
அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த கிளாஸுக்கு 1 கிளாஸ் அரிசி எடுத்தேன். அதுக்கு 1½ கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிடணும். ஏற்கனவே மட்டன் வேக வச்ச தண்ணி வந்து எனக்கு 1 கிளாஸ் இருந்தது. அதனால் நான் கூட ஒரு 1/2 கிளாஸ் மட்டும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த நம்ம உப்பு டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரு கல் வந்து கூட இருக்கணும். லேசாக உப்பு கரிச்ச மாதிரி இருக்கணும். அப்படின்னா தான் அரிசியோடு வெந்து வரும்போது உப்பு கரெக்டாக இருக்கும். அதை கனெக்ட் பண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாம் சேர்த்துட்டு வேக விடுங்க. இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வெந்ததும் கொஞ்சம் மூடி போட்டு வேக விட்டுட்டு உப்பு உரப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு எல்லாமே கரெக்டாக இருந்தது. அதனால் நான் அப்படியே அரிசி ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது பத்தலை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிடலாம். அரிசி போட்டுட்டு உடனே கிளறாமல் அந்த அரிசி மேலேயே ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. அப்படி செய்யும்போது அரிசி வந்து கொஞ்சம் ரொம்ப ஒட்டாமல் பொலபொலன்னு வரும். சேர்த்து நல்லா வேக விடுங்க. அரிசியும் தண்ணியும் இந்த அளவுக்கு ஈக்குவலாக வரும்போது, எனக்கு கொஞ்சம் நல்லாவே வற்றிட்டு கொஞ்சம் ஈக்குவலாக வரும்போது தம் போட ஆரம்பிச்சிருங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு ஒருவேளை தம் போட தெரியாதுன்னா குக்கரில் மூடி போட்டு, இவ்வளோ தூரம் வேக விட வேண்டாம். அரிசி போட்ட உடனே குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்திங்கன்னா போதும், ரெடி ஆகிரும். நான் இன்றைக்கி வந்து தம் போடுறதுனால இந்த ஸ்டேஜில் போடுறேன். இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த குக்கருக்கு ஃபிட் ஆகிற மாதிரி கரெக்டான ஒரு மூடி எடுத்துக்கோங்க. எந்த வழியிலையும் கொஞ்சம் கூட உள்ள அந்த ஆவி வந்து வெளியே போகாத அளவுக்கு கரெக்டாக மூடி வந்து ஃபிட்டாக இருக்கணும். வச்சுட்டு அது மேலே நல்லா வெயிட் போட்டு விட்டுருங்க. தோசைக்கல்லில் வைக்கிறது, வெந்நி போடுறது இது எதுவுமே நான் பண்ண மாட்டேன். நான் எப்போவுமே எந்த பிரியாணி பண்ணினாலும் தம் பிரியாணி பண்ணினா இந்த ஒரு மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவேன். மூடி வச்சு அது மேலே நல்லா வெயிட் தூக்கி வச்சுருவேன். அது ஒரு 20 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். எப்போ அந்த சூட்லேயே அது நல்லா வெந்து வந்துடும். இந்த இது ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஒரு 20 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணேன். நல்லாவே அரிசி எல்லாமே நல்லா வெந்து நல்ல உதிரியாகவே இருந்தது. ஓப்பன் பண்ணி புதினா மல்லியெல்லாம் தூவி கொஞ்சம் கிளறி விட்டுருங்க. அப்படின்னா தான் நல்ல வாசனையாக இருக்கும். மீதி இருக்கிறது அதை கிளறி விட்டு, எனக்கு வந்து இன்றைக்கி கறி வந்து கொஞ்சம் தாராளமாகவே இருக்குது. ஈக்குவலாக அரிசிக்கு ஈக்குவலாக கறி இருக்குது. அரிசி விட அதிகமாகவே தெரிஞ்ச மாதிரி இருந்தது. நீங்கள் வந்து 1/2 கிலோ மட்டனுக்கு 1/2 கிலோ அரிசி அந்த மாதிரி கணக்கு பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி ரெடி ஆகிடுச்சி. வாங்க சாப்பிட்லாம். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.